இன்றைய முக்கிய நிகழ்வுகள். முதல்வர் பதவியேற்பு விழாவில் கடைசியாக பாடப்பட்ட தமிழ்த்தாய் வாழ்த்து. தமிழ் உரிமை இயக்கத்தினர் போராட்டம். சாலை மறியலில் ஈடுபட்ட நடிகர் சூர்யா ரசிகர்கள். கருப்பு திரைப்பட சிறப்பு காட்சி ரத்து செய்யப்பட்டதற்கு கண்டனம். ஜிப்மர் செவிலியர் மற்றும் துணை மருத்துவ படிப்புக்கான பட்டமளிப்பு விழா. 320 மாணவர்கள் பட்டங்கள் பெற்றனர். புதுச்சேரியில் முதல்வர் ரங்கசாமி பதவியேற்பு விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்து 3வதாக பாடப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ் உரிமை இயக்கத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் துணைநிலை ஆளுநர் மாளிகையில் கருப்பு கொடி ஏந்தி சென்றபோது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதை தொடர்ந்து போராட்டக்காரர்களை போலீசார் கைது செய்தனர். மேலும் போராட்டக்காரர்கள் சாலையில் நின்றவாறு தமிழ்த்தாய் வாழ்த்து பாடி துணைநிலை ஆளுநரின் உருவப்படத்தை கிழித்தெறிந்தும் எரித்தும் தங்களுடைய எதிர்ப்பினை தெரிவித்தனர். நடந்து முடிந்த புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி வெற்றி பெற்ற நிலையில் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி 5வது முறையாக நேற்று முதல்வராக பதவியேற்றுக் கொண்டார். பதவியேற்பு விழாவில் முதலில் வந்தே மாதரம், 2வதாக தேசிய கீதம் பாடப்பட்டு பின்னர் 3வதாக தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. ஆனால் பதவியேற்பு விழா நிகழ்ச்சி நிறைவில் முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து, அதன் பின்னர் வந்தே மாதரம், தேசிய கீதம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. முதல்வர் பதவியேற்பு விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்து 3வதாக பாடப்பட்டதற்கு தமிழ் அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி பதவியேற்பு விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்து கடைசியாக பாடப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ் உரிமை இயக்கத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கையில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனின் படம் மற்றும் கருப்பு கொடி ஏந்தி காமராஜ் சிலையில் இருந்து துணைநிலை ஆளுநர் மாளிகையில் கருப்பு கொடி ஏந்தி முற்றுகையிட நேரு வீதி வழியாக ஊர்வலமாக வந்தனர். அப்போது போராட்டக்காரர்களை நேரு வீதி ஆம்பூர் சாலை சந்திப்பில் போலீசார் தடுப்புகள் அமைத்து தடுத்து நிறுத்தினர். அப்போது போராட்டக்காரர்கள் சாலையில் நின்று தமிழ்த்தாய் வாழ்த்து பாடியவாறு தங்கள் கைகளில் வைத்திருந்த துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் படத்தை கிழித்தெறிந்தும் எரித்தும் தங்களது எதிர்ப்பினை தெரிவித்தனர். மேலும் போலீசார் வைத்திருந்த தடுப்புகளை மீறி துணைநிலை ஆளுநர் மாளிகை செல்ல முயன்றபோது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதை தொடர்ந்து போராட்டக்காரர்களை போலீசார் கைது செய்தனர். தமிழகத்திலும் தவேக தலைவர் விஜய் முதல்வராக பதவியேற்ற விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்து 3வதாக பாடப்பட்டது. இதற்கு பல்வேறு தரப்பிலிருந்து எதிர்ப்பு கிளம்பியது குறிப்பிடத்தக்கது. சனாதனம் குறித்து பேசி மக்கள் மத்தியில் உதயநிதி ஸ்டாலின் பிரிவினைவாதத்தை உருவாக்குகிறார் என்று புதுச்சேரி மாநில பிஜேபி கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இன்று செய்தியாளர்களை சந்தித்த மாநில செய்தி தொடர்பாளர் அருள்முருகன் கூறும்போது 2023ஆம் ஆண்டில் தமிழக மக்களிடையே எந்த பேச்சு பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியதோ அதே பிரிவினைவாத அரசியலை மீண்டும் மக்கள் மத்தியில் உதயநிதி ஸ்டாலின் திணிக்க பார்க்கிறார். அன்று சனாதானத்தை டெங்குவோடும் மலேரியாவோடும் ஒப்பிட்டு அதை ஒழிக்க வேண்டும் என்று கொக்கரித்தார். இன்று அதே விஷமத்தனமான கருத்தை வேறு விருவத்தில் மீண்டும் வாசித்திருக்கிறார். காலம் மாறலாம், மேடை மாறலாம், ஆனால் இந்த இழிவான மனநிலை மட்டும் மாறவே இல்லை. மத உணர்வுகளை காயப்படுத்துவது திமுகவை சேர்ந்தவர்களுக்கு கைவந்த கலையாகிவிட்டது. சமூக அவலங்களை கண்டிப்பது வேறு, சாதி பாகுபாட்டை எதிர்ப்பது வேறு. ஆனால் பல கோடி இந்துக்கள் உயிராய் மதிக்கும் ஒரு தொன்மையான நம்பிக்கையை நோய் என்று கொச்சப்படுத்துவதும் அதனை ஒழிக்க வேண்டும் என்பதும் அநாகரிகத்தின் உச்சம். தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளும் ஆற்றல் கொண்டது. விவாதிப்பதற்கும் சீர்திருத்தம் செய்வதற்கும் இடமளிக்கும் ஒரு மாபெரும் நாகரிகம்தான் சனாதானம். அதனால்தான் இதற்கு சனாதானம் என்று பெயர். அதாவது நிலையானது, முடிவற்றது, சைவம் முதல் வைணவம் வரை என பன்னெடுங்காலமாக பல கிளைகளாக படர்ந்து விரிந்திருக்கும் இந்த ஆலமரம் நாத்திகத்தையும் தன்னுள் அனுமதிக்கும் அளவுக்கு சகிப்புத்தன்மை கொண்டது என்று அருள்முருகன் தெரிவித்தார். செய்தியாளர்கள் சந்திப்பின் போது மாநில ஊடகத்துறை தலைவர் நாகேஸ்வரன், மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார் மற்றும் லட்சுமி நாராயணன் ஆகியோர் உடனிருந்தனர்.
நடிகர் சூர்யா நடித்துள்ள கருப்பு திரைப்படத்தின் சிறப்பு காட்சிகள் திடீரென ரத்து செய்யப்பட்டதால் புதுச்சேரியில் ரசிகர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கருப்பு திரைப்படத்தை இயக்குனர் R.J. பாலாஜி இயக்கியுள்ளார். மேலும் இப்படத்தில் அவர் முதல் முறையாக வில்லன் கதாபாத்திரத்திலும் நடித்துள்ளார். நடிகர் சூர்யாவுக்கு ஜோடியாக நடிகை த்ரிஷா நடித்துள்ளார். மேலும் நடிகர்கள் சுவாசிகா, இந்திரன்ஸ், யோகி பாபு, ஸ்வாதா நாயர், சுப்ரித் ரெட்டி, அனகா மாயா, ரவி மற்றும் நடராஜன், சுப்பிரமணியம் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். திரைப்படம் வெளியாவதை முன்னிட்டு புதுச்சேரி காமராஜர் சாலையில் உள்ள ஜீவா ருக்மணி திரையரங்கில் நடிகர் சூர்யா தலைமை ரசிகர் மன்றம் சார்பில் அவரது பேனருக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டு டிஜே இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகளுடன் திருவிழா சூழல் ஏற்படுத்தப்பட்டது. திரைப்படத்திற்கான ரசிகர்கள் உற்சாகத்துடன் காத்திருந்த நிலையில் திடீரென திரையரங்கு நிர்வாகம் சார்பில் சிறப்பு காட்சி ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இதனால் அதிருப்தி அடைந்த ரசிகர்கள் திரையரங்கு முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து முன்பதிவு செய்யப்பட்ட டிக்கெட்டுகளுக்கான தொகை ரசிகர்களுக்கு திருப்பி வழங்கப்பட்டது. புதுச்சேரிக்கு நண்பர்களுடன் சுற்றுலா வந்த இளைஞர்களிடமிருந்து விலை உயர்ந்த கார் மற்றும் செல்போனை திருடி சென்ற சேலத்தை சேர்ந்த வாலிபரை CCTV மற்றும் GPS கருவிகள் உதவியுடன் போலீசார் கைது செய்து 10 லட்சம் மதிப்பிலான சொகுசு கார் மற்றும் செல்போன் உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் குடும்ப தகராறு மற்றும் சர்க்கரை உள்ளிட்ட பல்வேறு நோய் தாக்கத்தால் யாரும் வேலை தராததால் ஏற்பட்ட மன அழுத்தத்தில் செல்போன் மற்றும் காரை திருடி சென்று சொகுசு வாழ்க்கை வாழ திட்டம் தீட்டியது விசாரணையில் தெரியவந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் புதுப்பாளையம் பெருமாள் கோவில் வீதியை சேர்ந்தவர் ஹேம்குமார். ஓட்டுநரான இவர் தனது நண்பர்களான R. பிரவீன், மாதவன், V. பிரவீன், ஸ்ரீநாத் உள்ளிட்ட 5 பேருடன் புதுச்சேரிக்கு காரில் சுற்றுலா வந்தவர்கள் ரங்கப்பிள்ளை வீதியில் உள்ள விடுதியில் அறை எடுத்து தூங்கிவிட்டு காலை எழுந்து பார்த்தபோது அறையில் இருந்த 5 பேரின் விலை உயர்ந்த செல்போன் மற்றும் கார் சாவி மாயமாகி இருந்ததை கண்டு வெளியே வந்து பார்த்தபொழுது கார் நிறுத்திய இடத்தில் கார் இல்லாததை கண்டு அதிர்ச்சி அடைந்த ஹேம்குமார் இது குறித்து பெரிய கடை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் பெரிய கடை போலீசார் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த CCTV காட்சிகளை ஆய்வு செய்தபோது மர்ம நபர் ஒருவர் விடுதியின் வாயிலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரை எடுத்து சென்றது பதிவாகியிருந்தது. அதனைத் தொடர்ந்து காரில் இருந்த GPS கருவி மூலம் காரின் வழித்தடங்களை தடயம் செய்தபோது கார் உளுந்தூர்பேட்டை தேசிய நெடுஞ்சாலையில் சென்றது தெரிய வந்ததை அடுத்து உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் தமிழக போலீசாரின் உதவியுடன் காரை மடக்கி பிடித்த போலீசார் காரை திருடி சென்ற சேலம் மாவட்டம் நெத்திமேடு பகுதியை சேர்ந்த சூர்யா என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டபோது ஓட்டுநரான சூர்யாவிற்கு திருமணமாகி அவரது மனைவி அவருடன் பிரிந்து வாழும் நிலையில் குடும்பத்தினரும் அவரை மதிக்காமல் இழிவாக பேசி விரட்டி அடித்ததாக கூறப்படுகிறது. மேலும் சர்க்கரை மற்றும் குடல் அறுவை சிகிச்சை உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு ஆளாகியுள்ளதால் அவரால் ஓட்டுநர் பணி செய்ய முடியாது என்பதற்காக அவருக்கு யாரும் வேலை தராததால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான சூர்யா நிம்மதி தேடி புதுச்சேரிக்கு வந்துள்ளார். அப்பொழுது ஹேம்குமார் தங்கியிருந்த பக்கத்து அறையில் சூர்யா தங்கியுள்ளார். இதனிடையே ஹேம்குமார் மற்றும் அவரது நண்பர்கள் மது போதையில் கதவை திறந்து வைத்துவிட்டு உறங்கியதை கண்டு உள்ளே சென்று பார்த்தபோது விலை உயர்ந்த செல்போன் மற்றும் சொகுசு காரின் சாவி இருந்ததை கண்டதும் அதனை திருடி சென்று உல்லாச வாழ்க்கை வாழ்ந்து விடலாம் என திட்டம் தீட்டி விலை உயர்ந்த 5 செல்போன்கள் மற்றும் விடுதி அறையின் வாயிலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தமிழக பதிவெண் கொண்ட சொகுசு காரை திருடி சென்றதாக சூர்யா கூறியதை அடுத்து அவரிடமிருந்து 10 லட்சம் மதிப்பிலான சொகுசு கார் மற்றும் விலை உயர்ந்த செல்போன்களை பறிமுதல் செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். ஜிப்மரின் செவிலியர் மற்றும் துணை மருத்துவ அறிவியல் படிப்புகளுக்கான 12வது பட்டமளிப்பு விழா விமரிசையாக நடைபெற்றது. ஜிப்மர் நிறுவனத்தின் செவிலியர் மற்றும் துணை மருத்துவ அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கான 12வது பட்டமளிப்பு விழா ஜிப்மரில் நடைபெற்றது. இந்திய அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் செயலாளரான புண்ணியா சலீலா ஸ்ரீவத்சவா இந்நிகழ்வில் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார். புதுச்சேரி அரசின் தலைமை செயலாளரான டாக்டர் சரத் சௌகான் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். ஜிப்மர் பொறுப்பு தலைவரான டாக்டர் நிதின் நாககர் இந்த பட்டமளிப்பு விழாவிற்கு தலைமை தாங்கினார். ஜிப்மரின் இயக்குநரான டாக்டர் வீர் சிங் நேகி நோயாளி பராமரிப்பு, மருத்துவ கல்வி, ஆராய்ச்சி மற்றும் உட்கட்டமைப்பு மேம்பாடு ஆகிய துறைகளில் ஜிப்மர் எட்டியுள்ள சாதனைகளை எடுத்துரைக்கும் வகையில் நிறுவன அறிக்கையை சமர்ப்பித்தார்.
ஜிப்மரின் டீன் டாக்டர் விக்ரம் கட்டே பட்டமளிப்பு விழாவின் நிகழ்வுகளை தொகுத்து வழங்கியதுடன் நன்றியுரையும் ஆற்றினார். இந்த பட்டமளிப்பு விழாவில் செவிலியர் மற்றும் இணை சுகாதார அறிவியல் பாடப்பிரிவுகளைச் சேர்ந்த மொத்தம் 320 மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன. கல்விசார் சிறப்பிற்காக 24 மாணவர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் அறக்கட்டளை விருதுகள் வழங்கப்பட்டன. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. விபத்து காப்பீடு ரூபாய் 799 திட்டத்தின் பயனாளருக்கு ரூபாய் 85,899 மருத்துவ செலவு தொகை வழங்கப்பட்டது. பாண்டிச்சேரி அஞ்சல் கோட்ட முதுநிலை கண்காணிப்பாளர் இனக்கொள்ளு காவ்யா வெளியிட்ட பத்திரிகை செய்தியில், இந்திய அஞ்சல் துறையும் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கியும் இணைந்து குறைந்த தொகையில் விபத்து காப்பீடு திட்டத்தை வழங்கி கொண்டு வருகிறது. இந்த திட்டத்தில் கடலூர் காரணப்பட்டு விநாயகர் கோவில் தெரு வசிக்கும் டாக்ஸி ஓட்டுநர் சுரேஷ் என்பவர் ரூபாய் 799 செலுத்தி இத்திட்டத்தில் இணைந்திருந்தார். அவர் அரியாங்குப்பம் பகுதியில் 2 சக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருக்கின்ற போது எதிர்பாராத விதமாக விபத்தில் சிக்கி அவரது கால் பகுதி அடிபட்டது. இதனால் அவரின் மருத்துவ செலவு தொகையை விபத்து காப்பீடு திட்டத்தின்படி ரூபாய் 85,899க்கான காசோலையை இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் பாண்டிச்சேரி கிளை மேலாளர் வினோத்குமார் வழங்கினார். உடன் ரிலேஷன்ஷிப் எக்ஸிகியூட்டிவ் செல்வம் உடனிருந்தார். நாள்தோறும் வேலை செய்யும் இடங்களில், வீடுகளில், பயணங்களின் போது என பல்வேறு எதிர்பாராத விபத்துகளால் பொதுமக்கள் பாதிப்படைகின்றனர். இதனால் வருவாய் இழப்பு, கடன், மருத்துவ செலவு, குழந்தைகளின் கல்வி, குடும்பத்தின் எதிர்காலம் என அனைத்துமே கேள்விக்குறியாகிவிடுகின்றன. இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு எதிர்பாராத விபத்துகளால் ஏற்படும் செலவுகள், பகுதி ஊனம், நிரந்தர ஊனம் மற்றும் உயிரிழப்பு அனைத்திற்கும் பயனளிக்கக்கூடிய விபத்து காப்பீடு திட்டத்தை பொதுமக்களுக்கு அஞ்சல் துறை இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கி வழியாக வழங்குகின்றது. 18 முதல் 65 வயதுக்குட்பட்டவர்கள் இத்திட்டத்தில் தங்களை இணைத்துக் கொள்ளலாம். ஆதார் எண், மொபைல் எண், வாரிசுதாரரின் விவரங்கள் மட்டுமே இத்திட்டத்தில் சேருவதற்கு தேவை. ரூபாய் 320க்கு ரூபாய் 5 லட்சம், ரூபாய் 559க்கு ரூபாய் 10 லட்சம், ரூபாய் 799க்கு 15 லட்சம் என்ற வகைகளில் இந்த திட்டத்தில் இணையலாம். புதுச்சேரியில் உள்ள அனைத்து அஞ்சலகங்களிலும் இத்திட்டத்தினை பதிவு செய்து கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தலைமை அஞ்சல் அலுவலகம் மற்றும் அனைத்து அஞ்சலகங்களையும் அணுகலாம். தடை செய்யப்பட்ட காற்று ஒலிப்பானை பயன்படுத்துகின்ற பேருந்து மற்றும் 4 சக்கர வாகனங்களை வில்லியனூர் போக்குவரத்து போலீசார் சோதனை செய்து காற்று ஒலிப்பானை பயன்படுத்துகின்ற வாகனங்களில் இருந்து அப்புறப்படுத்தினர். புதுச்சேரி போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திவ்யா உத்தரவின் பேரில் தடை செய்யப்பட்ட காற்று ஒலிப்பானை பயன்படுத்துகின்ற பேருந்துகள், கனரக வாகனங்கள், கார்கள் ஆகிய வாகனங்களில் பொருத்தியுள்ள காற்று ஒலிப்பானை அப்புறப்படுத்தும் நடவடிக்கையை போக்குவரத்து மேற்கு காவல் கண்காணிப்பாளர் பக்தவச்சலம் மேற்பார்வையில் வில்லியனூர் போக்குவரத்து ஆய்வாளர் செந்தில்குமார் தலைமையிலான போலீசார் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் முத்துக்குமரன், சந்திரசேகர் ஆகியோர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது வாகனங்களில் பயன்படுத்துகின்ற காற்று ஒலிப்பானை அப்புறப்படுத்தி இந்த காற்று ஒலிப்பானை பயன்படுத்துவதன் மூலமாக ஏற்படுகின்ற தீமைகளை பற்றி எடுத்து கூறி அறிவுரை வழங்கினார். தொடர்ந்து 3 நாட்களுக்கு மேலாக வில்லியனூர் சுற்று வட்டார பகுதிகளில் வில்லியனூர் போக்குவரத்து காவலர்கள் காற்று ஒலிப்பானை தடுப்பதற்கு வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மத்திய மாநில அரசின் வழிகாட்டுதலின்படி வீட்டு பட்டியல் மற்றும் வீட்டு கணக்கெடுப்பு பணி இந்திய அரசின் பதிவாளர், பொது மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநரகத்தின் அறிவிப்பின்படி ஜூன் 1ஆம் தேதி முதல் ஜூன் 30ஆம் தேதி வரை கணக்கெடுக்கும் பணி நடைபெறவுள்ளது. இதனையடுத்து இந்த பணிக்கான பயிற்சி கூட்டம் மற்றும் பணியின் போது தேவைப்படுகின்ற உபகரண பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் வடக்கு துணை மாவட்ட ஆட்சியர் தயானந்த் டெண்டுல்கர் தலைமையில் மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநரகம் இணை இயக்குநர் புவனேஸ்வர்
பரமேஸ்வரி முன்னிலையில் உதவி இயக்குனர் சக்திவேல் மற்றும் வில்லியனூர் வட்டாட்சியர் சந்தோஷ்குமார் ஆகியோர் முன்னிலையிலும் கூட்டமானது நடைபெற்றது. இதில் புதுச்சேரி அரசு துறைகளிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட கணக்கெடுப்பாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்கள் வில்லியனூர் தாலுகாவில் நடைபெற்ற பயிற்சி முகாமில் கலந்து கொண்டனர். மேலும் இந்த பயிற்சியின் முக்கிய நோக்கம் களப்பணியாளர்களுக்கு வீடுதோறும் சென்று பொதுமக்களிடம் கேள்விகளை எவ்வாறு கேட்க வேண்டும் என்பதையும் தகவல்களை முறையாக சேகரிக்கும் வழிமுறைகளையும் பின்பற்றுவதற்கான பயிற்சி வழங்கப்பட்டது. மேலும் களப்பணியாளர்கள் வீட்டுக்கு செல்லும் போது தாங்களே சுய கணக்கெடுப்பை மேற்கொண்டு குடும்பங்களிலிருந்து செல்ஃப் என்யூமரேஷன் இந்த மே மாதம் 17ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை ஐடிஐ பெறுவதுடன் அந்த விவரங்களை சரிபார்த்து பதிவேற்றவும் நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிக்காக பயன்படுத்தப்படும் மொபைல் செயலி, தகவல் பதிவேற்ற நடைமுறை தரவுகள், பாதுகாப்பு மற்றும் பொதுமக்களுடன் எவ்வாறு ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்பதற்கான விரிவான விளக்கம் அளிக்கப்பட்டது. பின்னர் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட இருக்கின்ற சுமார் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டனர். தமிழக அமைச்சராக பதவியேற்ற பின் முதல் முறையாக புதுச்சேரி வருகை தந்த தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி மாநிலத்திற்கு வருகை தந்த தமிழக அமைச்சரும் தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளருமான ஆனந்த் புதுச்சேரி நேரு வீதி பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்து சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரியில் தங்கியிருக்கும் நாட்களில் தினமும் இவ்வாலயத்திற்கு வந்து வழிபட்டு செல்வது அமைச்சர் ஆனந்தின் வழக்கமாக இருந்து வருகிறது. அந்த வகையில் அமைச்சரான பிறகு முதல் முறையாக புதுச்சேரி வருகை தந்த அவர் அங்காளம்மன் ஆலயத்திற்கு சென்று சிறப்பு பூஜை நடத்தி அம்மனை வழிபட்டார். அப்போது ஆலய நிர்வாகிகள் மற்றும் பக்தர்கள் அவருக்கு வரவேற்பு அளித்தனர். மேலும் புதுச்சேரியை சேர்ந்த தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் அமைச்சராக பொறுப்பேற்றதற்காக அமைச்சர் ஆனந்துக்கு நன்றி தெரிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் நேரு அமைச்சர் ஆனந்தை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழகத்தின் மாநில நிர்வாகிகள் மற்றும் கட்சி பொறுப்பாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். முதல்வர் பதவியேற்பு விழாவில் கடைசியாக பாடப்பட்ட தமிழ்த்தாய் வாழ்த்து. தமிழ் உரிமை இயக்கத்தினர் போராட்டம். சாலை மறியலில் ஈடுபட்ட நடிகர் சூர்யா ரசிகர்கள். கருப்பு திரைப்பட சிறப்பு காட்சி ரத்து செய்யப்பட்டதற்கு கண்டனம். ஜிப்மர் செவிலியர் மற்றும் துணை மருத்துவ படிப்புக்கான பட்டமளிப்பு விழா. 320 மாணவர்கள் பட்டங்கள் பெற்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.